Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.5ல 14 sum பார்க்க போறோம். Priya earned rupees 15,000 in the first month. Thereafter her salary increased by 1,500 per year. Her expenses are 13,000 during the first year and expenses increases by 900 per year. How long will it take for her to save 20,000 per month? என்ன கொடுத்துருக்காங்க, பிரியா earned 15,000 in the first month. அவங்க ஃபஸ்ட் மந்தில் வந்து 15,000 சேல்ரி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயருக்கும் 1,500 வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க அவங்க சேல்ரியில். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்சஸ் பற்றி சொல்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்க ஃபஸ்ட் இயர் வேலைக்கு போகும்போது 13,000 எக்ஸ்பென்ஸ், அதாவது செலவாகுது. அப்போது எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு இயருக்குமே. அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 900 per year. அப்போது அவங்க 1 month 20,000 சேவ் பண்ணணும்னா அவங்க எவ்வளோ நாள் வந்து அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷனில் நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சேலரி, எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ். ஃபஸ்ட் இயர் ஃபார் ஆல் மந்த். இப்போ ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் மந்தில் எவ்வளோ சேல்ரி வாங்கினாங்க, 15,000. ஸோ ருபீஸ் 15,000. இப்போ ஃபஸ்ட் மந்தில் 15,000 அந்த இயர் ஃபுல்லாமே 15,000 தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட் இயரில் இது 15,000 வாங்கியிருக்காங்க நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ், அதுவும் ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ, 13,000. அவங்க சேல்ரி வாங்குறது 15,000, செலவாகிறது 13,000. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும், இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணணும். 15,000 மைனஸ் 13,000. ஸோ 2,000 சேவிங்ஸ் மணி. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் ஃபார் ஆல் மந்த். இப்போ செகண்ட் இயரில், அதாவது அவங்க சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குமா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எவ்வளோ ஆகிருக்குது, 1,500 ஆகிருக்கு. ஸோ 15,000 1,500 சேல்ரியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு அடுத்த வருஷம். அப்போ 0,05 ஆட் பண்ணால் 16,500 அவங்க செகண்ட் இயர் சேல்ரியாக இருக்கும். அப்போது செகண்ட் இயரில் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸும் அதிகமாகுது. அப்போது 900 வந்து எக்ஸ்பென்சஸும் அதிகமாகுது. அப்போது 13,000 ஃபஸ்ட் இயரில், செகண்ட் இயரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 900 எக்ஸ்பென்சஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 13,900 அவங்க செகண்ட் இயரில் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ. இப்போது இதிலிருந்து சேலரியிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ 16,500 13,900 0 15 5 6 2 2,600 அவங்க செகண்ட் இயரில் சேவிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர். தேர்ட் இயரில் பாருங்கள், இப்போது செகண்ட் இயரில் லாஸ்ட்டாக சேலரி வந்து 16,500. ஸோ 16,500 ஒவ்வொரு இயரும் 1,500 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தேர்ட் இயரும் 1,500 ஆட் ஆகிருக்கும். ஸோ 0 0 ஆட் பண்ணிக்கலாம். 8 1. ஸோ 18,000 தேர்ட் இயர் சேல்ரி. எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், இப்போ 13,900 இருக்குது செகண்ட் இயரில். 13,900 மறுபடியும் இயர் பை இயர் 900 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 900 ஆட் பண்ணிக்கோங்க. 14,800 இது தேர்ட் இயரில் எக்ஸ்பென்சஸ். இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா சேவிங்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ 18,000 மைனஸ் 14,800 மைனஸ் பண்ணோன்னா 3,200. அப்போ தேர்ட் இயரில் வந்துட்டு 3,200 தான் அவங்களோட சேவிங்ஸ் மணியாக இருக்கும். இதே மாதிரி ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் இப்படி போயிட்டே இருக்கும். இப்போது எத்தனாவது இயரில் எவ்வளோ வருஷம் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா பர் மந்த் 20,000 சேவ் பண்ண முடியும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை சீக்வன்ஸில் எழுதணுன்னா ஃபஸ்ட் இயரில் சேவிங் மணி எவ்வளோ, 2,000. செகண்ட் இயரில் 2,600. தேர்ட் இயரில்
3200. ஸோ இப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஏபியா என்னென்ன ஏபியான்னு நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், T2 minus T1, that is 2600 minus 2000 equal to 600. Again T3 minus T2, T3 is 3200 minus T2 2600. again இது மைனஸ் பண்ணானா 600 வருது. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ அது ஏபி தான். ஸோ ஏ ஈக்குவல் டு அந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட் டேர்ம் என்ன 2000. ஸோ 2000 எழுதிக்கோங்க. டி டிங்கிறது டிஃப்ரென்ஸ், 600 டிஃப்ரென்ஸ் வந்தது. ஸோ டி இஸ் 600. லாஸ்ட் டேர்ம், அதாவது லாஸ்ட் டேர்ம் எப்படி ஃபைன் பண்ணணும், இப்போ 2000, 2600, 3200 இப்படி இயர் பை இயராக அவங்களோட சேவிங் மணி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அப்போது லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு 20,000 எப்போ வரும்னு கேட்குறாங்க. அப்போ லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு தெரியும் 20,000. ஸோ லாஸ்ட் டேர்ம் இஸ் 20,000. லாஸ்ட் டேர்ம் இருக்குது. ஸோ ஃபார்முலா இஸ் L ஈக்குவல் டு A ப்ளஸ் N மைனஸ் 1 இன்ட்டு D. லாஸ்ட் டேர்ம் வந்து 20,000. ஏங்கிறது 2000 ப்ளஸ் என்ன தான் நம்ம ஃபைன் பண்ணணும், டி வந்து 600. ஸோ 20,000, 2000, இந்த 600 இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். 600 இன்ட்டு n 600 n minus 1 into 600 minus 600. இப்போ நம்பர்ஸாக இது இருக்குது 2000 and 600 இருக்குது. அப்போ 2000 minus 600 எவ்வளோ, 1400 ப்ளஸ் 600 n. இப்போ நம்ம n தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ என்னை வந்து நம்ம இந்த சைடை வச்சுக்கலாம், இந்த 1400 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 20,000 minus 1400 equal to 600 n. So 20,000 minus 1400 is 18,600. இப்போ நமக்கு n மட்டும்தான் வேணும். ஸோ 18,600 n இந்த சைடு வச்சுட்டு இது இந்த சைடு கொண்டு வரும். இது வந்து மல்டிபிள் இருக்குது, 600 இன்ட்டு n இருக்குது. ஸோ இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். ஸோ 600 டிவைட் பை 600. ஸோ n 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். இது வந்து 6th டேபிளில் பண்ணோன்னா 3 6 are 18, 1 டைம் வரும், 1 6 is 6. n equal to 31. So n equal to 31 years. அவங்க மந்த்லி 20,000 நம்ம சேவ் பண்ணோம்னா அவங்களுக்கு 31 இயர்ஸ் அவங்க வேலைக்கு போனால் தான் அதை சேவ் பண்ண முடியுங்கிறாங்க. அப்போ சொல்யூஷன் எப்படி எழுதணும், பிரியா will save ₹20,000 in 31 years.